இப்ப மூன்றாவது முறையாக லூக்கா சுவிசேஷத்துல கர்த்தருடைய பந்தியை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு கூட நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் லூக்கா 22 அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். லூக்கா 22 அதிகாரத்தை நீங்கள் திருப்பி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த லூக்கா 22 அதிகாரத்தில் வசனம் 13, 14, 15, 17, 19, 44 இந்த 6 வசனங்களை நாம் என்ன செய்ய போறோம்? இந்த 6 வசனங்களை குறித்து இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். கர்த்தரின் பந்தியும் அதன் அவசியமும். பிரியமானவர்களே, இந்த கர்த்தரின் பந்தியை குறித்து ஒரு விசுவாசி தெளிவாக அறிந்திருப்பானால், தெளிவாக அறிந்திருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே குறையில்லாமல் வாழலாம், உங்கள் வாழ்க்கையிலே பயம் இல்லாமல் வாழலாம், உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷமாய் வாழலாம், உங்கள் வாழ்க்கையிலே சமாதானமாக வாழலாம், உங்கள் வாழ்க்கையிலே இயேசுவோடு கூட பரிசுத்த ஆவியானவரோடு கூட நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா டிராவல் பண்ணி கொண்டே இருக்கலாம். அதுதான் கர்த்தருடைய பந்தியும் அதனுடைய அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, செபிப்போம். பரலோகத்தை நல்ல தகப்பனே, நன்றியோடு நம்ம துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த விலையேறப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. ஆண்டவரே, கர்த்தருடைய பந்தியும் அதனுடைய அவசியத்தை குறித்து எங்களுக்கு நீர் உணர்த்தி கற்றுக் கொடுத்து நாங்கள் ஒவ்வொருவரும் அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டு விசுவாசித்து நம்பி அதே ஆண்டவரே உடைய சரீரத்தை புசித்து உடைய ரத்தத்தை பானம் பண்ணி நாங்கள் விசுவாசித்து ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய், சுகம் உள்ளவர்களாய், ஆரோக்கியம் உள்ளவர்களாய், ஆசீர்வாதம் உள்ளவர்களாய், சந்தோஷம் உள்ளவர்களாய், சமாதானம் உள்ளவர்களாய், மீட்கப்பட்டவர்களாய், விடுதலையாக்கப்பட்டவர்களாய், சந்தோஷமாய் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்துக்கு எங்களை தகுதிப்படுத்தும்படி, எங்களை ஆயத்தப்படுத்தும்படி வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, வைத்தியனாகிய லூக்கா மூலமாக சொல்லப்பட்ட எழுதப்பட்ட இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை கற்றுத் தருவீராக. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குறோம். எல்லா புகழையும் எல்லா மகிமையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, லூக்கா 22 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 6 வசனங்களை நாம் இப்போது வாசிக்க போகிறோம். முதலாவதாக வசனம் 13. சீஷர்கள் போய் தங்களிடத்தில் இயேசு சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். வசனம் 14. வேளை வந்தபோதோ இயேசுவும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தி இருந்தார்கள். வசனம் 15. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். வசனம் 17. இயேசு பாத்திரத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்றார். வசனம் 19. பின்பு இயேசு அப்பத்தையும் எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பெற்று அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். வசனம் 20. போசனம் பண்ணின பின்பு இயேசு அந்தப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். வசனம் 44. இயேசு மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவருடைய ரத்தம் தரையிலே விழுந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இதுதான் கர்த்தருடைய பந்திக்குள் அடங்கி இருக்கிற ஒரு அற்புதமான சத்தியங்கள். ஒவ்வொரு நாளும் அடைஞ்சா விடிஞ்சா அடியெடுத்தவிருக்கிற ஒவ்வொரு எட்டும் இதை குறித்து நினைவு சொல்றார். என்னை நினைவு கூறும்படி, என் மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நற்செய்தி புத்தகத்திலும் தெளிவாக பரிசுத்த பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருக்கு தோத்திரம். சரி, முதலாவதாக கர்த்தரின் பந்தி என்பது விலையேறப்பெற்றது, விலையேறப்பெற்ற ஒன்று.
ஒன்றாகும். கர்த்தருடைய பந்தி என்பது விலையேறப்பட்ட ஒன்று. இப்போ மனுஷ ரத்தத்தை போய் இப்ப மருத்துவமனையில ஒரு பேஷண்ட் இருக்காருன்னா அவருக்கு ரத்தம் ஏ குறிப்பு, பி குறிப்பு, ஓ பாசிட்டிவ், இப்படி பலவிதமான ரத்த குறிப்புகள் இருக்குது. அதை பணம் கொடுத்து ஆயிரங்கள், பல ஆயிரங்கள், பல லட்சங்கள் கொடுத்து மனித ரத்தங்களை வாங்கி ஒரு மனிதனுக்கு அதை செலுத்தி அவனை உயிர் பிழைக்க வைக்கிறார்கள். அவன் கொஞ்ச காலத்துக்கு உயிர் எழுந்துட்டு அவன் செத்துடலாம். ஆனா அவனுக்கு ஒரு மோட்ச வாழ்க்கை கிடையாது. ஏன்னு சொன்னா அந்த ரத்தம், வாங்கப்பட்ட ரத்தம், பணம் கொடுத்து வாங்கப்பட்ட ரத்தம், அது கரைபடிந்த ரத்தம், பாவம் நிறைந்த ரத்தம், மனுஷன் மூலமாய் வந்த ரத்தம். ஆனால் இயேசுவின் ரத்தமும் விலையேறப்பட்ட ரத்தம், கலங்கம் இல்லாத ரத்தம், கரை இல்லாத ரத்தம், பாவம் அறியாத சுத்த கண்ணனாகிய ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவத்தை கழுகிற ரத்தம். இயேசுவின் ரத்தம் சாபத்தை கழுவி சுத்திகரிக்கிற ரத்தம். இயேசுவின் ரத்தம் மீட்பை கொடுக்கிற ரத்தம். இயேசுவின் ரத்தம் பரிசுத்தத்தை கொடுக்கிற ரத்தம். இயேசுவின் ரத்தம் சமாதானத்தை கொடுக்கிற ரத்தம். இயேசுவின் ரத்தம் விடுதலையை கொடுக்கிற ரத்தம். ஆனா இந்த மனித ரத்தத்துக்கும் இயேசுவின் ரத்தத்துக்கும் விலையேறப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கிறது. முக்கியமான அனுபவம். இயேசுவின் ரத்தத்துக்கு விலை கிடையாது. ஒரு மனுஷனை உயிர் ஊட்டுவதற்கு பல ஆயிரங்கள், பல லட்சங்கள், பல கோடிகள் கொடுத்து ரத்தம் விலைக்கு வாங்கி உயிர் வாழ வைக்கலாம் கொஞ்ச நாளைக்கு. ஆனால் அவனுக்கு ரட்சிப்பு கிடையாது. எத்தனை ஆயிரம் கோடி கொடுத்து மனித ரத்தத்தை வாங்கி ஒருத்தனுக்கு செலுத்தலாம், ரட்சிப்பு கிடையாது. ஆனால் இயேசுவின் ரத்தத்திலோ ரட்சிப்பு உண்டு, மீட்பு உண்டு, சமாதானம் உண்டு, நித்திய வாழ்வு உண்டு. நித்தியமாய் அவரோடு கூட வாழக்கூடிய ஒரு சிலாக்கியம் உண்டு. அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் பந்தி என்பது விலையேறப்பட்டதாகும். இரண்டாவது, விலை மதிக்க முடியாத ஒன்று என்றால் அது கர்த்தரின் பந்தி. கர்த்தருடைய சரீரம், அதே மாதிரி கர்த்தருடைய சரீரம் விலையேறப்பட்டது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பா. இயேசு வார்த்தையா இருக்கிறார், வார்த்தை தான் இயேசு, இயேசுதான் வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை நமக்குள்ளே வாசமாகி, மாம்சமாகி, நமக்குள்ளே வாசமாகி, நமக்குள்ளே இருக்கிறதுன்னு சொல்லி யோவான் 1 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசுவின் சரீரமும் இயேசுவின் ரத்தமும் விலையேறப்பட்டது, அது மீட்கக்கூடியது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரி, அருமையான ஐயா, அருமையான அம்மா, நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இயேசுவை நோக்கி பாருங்கள். அந்த கல்வாரியை நோக்கி பாருங்கள். இயேசு கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட, உடைக்கப்பட்ட இயேசுவை நோக்கி பாருங்கள். கல்வாரி சிலுவையில சிந்தப்படுகிற அந்த ரத்தத்தை நோக்கி பாருங்கள். உங்கள் சாபம் முறிக்கப்படும், உங்கள் வேதனைகள் முறிக்கப்படும், உங்கள் கடன் பிரச்சனைகள், வறுமைகள், தரித்திரங்கள், மலட்டுத்தன்மைகள் எல்லாம் அகன்று போகும். இதுதான் பிரியமானவர்களே. அடுத்து முதலாவதாக, இயேசு சொன்னபடியே சீஷர்கள் செய்தார்கள். நல்லா உனங்க, லூக்கா 22:13. இயேசு சொன்னபடியே என்ன செஞ்சார்கள்? சீஷர்கள் போய் தங்களிடத்தில் இயேசு சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். இயேசு சொன்னபடியே செய்தார்கள். அதுதான் எனக்கு அன்புக்குரியவர்களே, நீங்களும் வாழ்க்கையில விடுதலை பெற வேண்டும், சமாதானமா வாழ வேண்டும், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா வாழ வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, இயேசு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். மத்தேயு 7:24 இப்படியாக சொல்லுகிறது, நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை கண்மலையின் மேல் கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவன். பெருமலை பொருவெல்லாம் வந்து மோதி அது விழவில்லை, ஏனென்று சொன்னால் அது கண்மலையாகிய இயேசு மேல் அஸ்திவாரம் போடப்பட்டது. உங்க வாழ்க்கையில மீட்பு, பாவ மன்னிப்பு, சமாதானம், சந்தோஷம் வேண்டும் என்றால் நீங்கள் இயேசு சொல்லுகிறபடி நீங்கள் வாழ வேண்டும். இயேசு சொல்லுகிறபடி நடக்க வேண்டும். இயேசு சொல்லுகிறபடி நீங்கள் பேச வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8:20 இப்படியாக சொல்லுகிறது, வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடிகாலத்து வெளிச்சம் இல்லை. யோவான் 15:7 சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்வதெல்லாம் உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோப்பு 1:22 அல்லாமல் உங்களை நீங்கள் வஞ்சிக்காதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களா மட்டுமல்லாமல் அதன்படி செய்கிறவர்களா இருங்கள். வார்த்தையின்படி வாழும் போதுதான் இந்த கர்த்தரின் பந்தியின் ரகசியம் வாழ்க்கையில புலப்படும்.
வாழ்க்கையில வெற்றியை தரும், வாழ்க்கையில சமாதானத்தை தரும் பிரியமானவர்களே. சரிங்களா? இரண்டாவதாக இயேசு இந்த காரியத்தை ஆசையோடு செய்தார். இயேசு இந்த காரியத்தை ஆசையோடு செய்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 22:14 வாசிப்போம். லூக்கா 22:14 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசிப்போம். 14வது வசனம். வேளை வந்தபோது அவரும் அவர்களுடன் கூட 12 அப்போஸ்தலரும் பந்தி இருந்தார்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த திருவருந்தூர் பகுதியில கர்த்தரின் பந்தியில இயேசுவின் சரீரத்தை நீங்கள் கையில வாங்கும் போது, இயேசுவின் ரத்தத்தை நீங்கள் கையில வாங்கும் போது, இயேசு உங்க கூட இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிறார். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே உடைய சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இயேசுவின் சரீரத்தை நீங்க கையில வாங்கும் போது, அப்பத்தை கையில வாங்கும் போது, ரசத்தை கையில வாங்கும் போது, இயேசு உங்களுக்குள் ஜீவிக்கிறார், உங்களுக்குள் வாழுகிறார். அதுதான் அடையாளம். கர்த்தரின் பந்தியின் அடையாளம் அதுதான். சரிங்களா? அந்த உணர்வோடு கூட நீங்கள் அப்பத்தை வாங்க வேண்டும். நாமும் அதே மாதிரி ஆயத்தத்தோடும் ஆசையோடும் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து ஆசையா இருந்தாராம். சரிங்களா? சீஷர்கள் ஆசையா இருந்தார்கள். சீஷர்களுக்கு ஆசையை ஊட்டினார். இயேசுவும் ஆசையா இருந்தார் அந்த அப்பத்திலே பந்தி இருப்பதற்கு. அதை போல எனக்கு அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, அம்மா, ஐயா, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த கர்த்தரின் பந்தியை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், அதை நம்ப வேண்டும், அதை மனப்பூர்வமாக சந்தோஷமாக ஒரு விடுதலையை விசுவாசித்து நீங்கள் ஆசையோடும் ஆயத்தத்தோடு அதை செய்யணும். முதல் நாளே நீங்கள் ஆயத்தமாகணும். நாளைக்கு திருவிருந்து உங்க சபையில நடக்குதுண்டா, இன்னைக்கு நைட்டே நீங்கள் ஆயத்தமாகி தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆயத்தத்தோடு கூட போகணும். சும்மா ஏனோ தானோண்டு போக கூடாது. ஏதோ ஊழியக்காரன் சொல்றான்றதுக்காக நீ எடுக்க கூடாது. இயேசு சொல்லி இருக்கிறார், அவர் ஆசையா இருந்தார், நீங்களும் ஆசையா இருக்கணும். அப்போது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நம்பர் 3. இயேசு அப்பத்தையும் ரசத்தையும் தோத்திரம் பண்ணி கொடுத்தார். பாருங்க, தோத்திரம் பண்ணி. லூக்கா 22ஆம் அதிகாரம் 17, 19, 20. 17 வாசிப்போம். அவர் பாத்திரத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். 19. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்றார். வசனம் 20. போஷணம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். அன்புக்குரியவர்களே, அவரு அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து தோத்திரம் பண்ணி கொடுக்கிறாரு. நல்லா கவனிங்க. தோத்திரம் ஏன் பண்றது? தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். ஏதோ எடுத்து அவரு இந்தாங்க சாப்பிடுங்க அவர் கொடுத்திருக்கலாம்ல. தோத்திரம் ஏன் பண்றாரு? தோத்திரத்தினால கிருபை பெருகும், தோத்திரத்தினால விசுவாசம் பெருகும், தோத்திரத்தினால ஆசீர்வாதம் பெருகும், தோத்திரத்தினால உங்களுக்கு மகிமை பெருகும், தோத்திரத்தினால பொருளாதார ஆசீர்வாதம் பெருகும். அவரு 5 அப்பங்கள் 2 மீன்கள் அவருடைய கையில கொடுத்த போது அவர் என்ன செய்தார் பாருங்க. யோவான் 6:11. யோவான் 6:11. இயேசு அந்த அப்பங்களை எடுத்து தோத்திரம் பண்ணி சீசர்கள் எடுத்து கொடுத்தார். சீசர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய நிரப்பி. அல்லேலூயா. யோவான் 6:11, 12, 13 வசனங்கள். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில ஒரு பொருளாதார செழிப்பு வேணுமா? பொருளாதாரத்துல உயர்வு வேணுமா? ஒரு கடன் இல்லாமல் நீங்கள் வாழ வேண்டும். அப்படியானால் நீங்கள் அந்த கர்த்தரின் பந்தியிலே அந்த அப்பத்தை கையில ஊழியக்காரன் கையில கொடுத்த போது அதை வாங்கி விசுவாசத்தோடு கூட தோத்திரம் பண்ணுங்கள். ஆண்டவரே, எனக்காக பிற்கப்பட்ட அப்படி சரீரத்துக்காய் தோத்திரம். ரத்தத்தை பானத்தை அந்த திராட்சை ரத்த பாத்திரத்தை பையில வாங்கும்போது, இயேசுவே நீர் என்னுடைய மீட்புக்காக, என்னுடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்பட்ட உடைய விலையேறப்பட்ட ரத்தத்திற்காய் தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஆசீர்வாதங்கள் பெருகும், சமாதானம் பெருகும், விடுதலை பெருகும், சந்தோஷம் பெருகும்.
ஐஸ்வர்யம் பெருகும், பொருளாதாரம் பெருகும். நீங்கள் உங்க குடும்பங்கள் சந்ததி சந்ததி சந்ததியாய் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அதற்காகத்தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பிறந்த குமாரன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி உங்கள் மீது அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. ஆயத்தம், ஆயத்தமா இருக்க வேண்டும். தோத்திரம் பண்ணி புசிக்க வேண்டும். தோத்திரம் பண்ணி புசிக்கும் போதுதான் அங்கே சந்தோஷமும் சமாதானமும் விடுதலையும். நம்பர் 4, 4வது காரியம், கடைசியாக இயேசு பந்தியை முடித்த பின்பு ஊக்கத்தோடு செபித்தார். பாருங்க, அவருக்கு சீசர்கள் அழைத்து இதை வாங்கி அப்பத்தை பிடித்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று நாளிலே இயேசு அப்பத்தை எடுத்து அதை பிட்டு, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது என்று சொல்லி கொடுத்தார். 2வது அந்தப்படி அவர் பாத்திரத்தையும் எடுத்து இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக அநேகருக்காய் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையாகிய என்னுடைய ரத்தமா இருக்குன்னு சொல்லி கொடுத்து அவர்களை ஆயத்தப்படுத்தி எல்லாம் பண்ணிட்டு அவர் என்ன பண்றார் தெரியுமா? கடைசியா வாசிங்க, லூக்கா 22:45-46. லூக்கா 22:45-46 வசனங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீசரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் பிட்டு கொடுக்கப்பட்ட அப்பம் இயேசுவின் சரீரத்துக்கு ஒப்பனையாத்தான் இருந்தது, இயேசுவின் சரீரம் அல்ல. அவர் பாத்திரத்துல கொடுக்கப்பட்ட திராட்சை ரசம் தான், ஆனா அது இயேசுவின் ரத்தம் அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு அடையாளமாக, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அடையாளமாக விசுவாசத்தோடு கூட இதை செய்யுங்கள் சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, நான் வரும் அளவும் என் மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். சொல்லிட்டு அப்படியே விட்டுக்கலாம்ல, ஏன் போய் ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே, என் சரீரத்தை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டேன், என் ரத்தத்தை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டேன், நான் வருமளவு இதை நினைவு கூறும்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டேன். ஆனா நான் சிலுவையில தோத்து போக கூடாது, நான் சிலுவையில அடிக்காம போயிடக்கூடாது, நான் சிலுவையில மறிக்காம போயிடக்கூடாது, நான் சிலுவையில ரத்தம் சிந்தாம போயிடக்கூடாது. நான் கண்டிப்பாக எதற்காக பிதாவே நீர் எதற்காக என்னை அனுப்புகிறீரோ அந்த நோக்கம் நிறைவேறும் என்று சொல்லி அவர் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். பிதாவின் சித்தத்தை நிறைவேறும்படியாக அவர் ஊக்கத்தோடு கூட ஜெபம் பண்ணினார். அந்த சிலுவையினுடைய பாடுகள் நிறைவேறும்படியாய் அவர் ஜெபம் பண்ணினார். சிலுவையிலே அவர் குத்தப்படும்படியாய் அவர் ஜெபம் பண்ணினார். யாரு இறக்கப்பட்டு பரிதாபப்பட்டு இவர் நல்லதுதான் செஞ்சாரு, குருடர்களுக்கு பார்வை கொடுத்தாரு, சாப்பாடு கொடுத்தாரு, முடவர்கள் அடக்க பண்ணாரு, செத்தவங்களை உயிரோடு எழுப்பினாரு, இவரை மன்னித்து விட்டுருவோம், இவரை சிலுவை அடிக்க வேணாம், இவரை கொல்ல வேணாம் சொல்லி எந்த மனுஷனும் எந்த கவர்னரும் இறக்கப்பட்டு என்னைய கொல்லாம விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணாரு. சாகிறதுக்காக ஜெபம் பண்ணாரு, ரத்தம் சிந்தினதற்காக ஜெபம் பண்ணாரு. நீங்களும் நான் இன்னைக்கு பாதுகாப்புக்காக ஜெபம் பண்றோம், ரத்தம் சிந்தாம வாழ்றதுக்கு ஜெபம் பண்றோம், ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காக ஜெபம் பண்றோம், கண்ணீர் இல்லாம வாழ்றதுக்கு ஜெபம் பண்றோம், கடன் இல்லாம வாழ்றதுக்கு ஜெபம் பண்றோம். ஆனா இயேசு மரிக்கிறதுக்காகவே ஜெபம் பண்ணார். மரணத்துக்கு தடை வரக்கூடாது, சிலுவை பாடுகளுக்கு தடை வரக்கூடாது, ரத்தம் சிந்துறதுக்கு தடை வரக்கூடாது. அதுல தடை வந்தால் அவர் வந்த நோக்கம் தடைபட்டு போகும், பிதா அனுப்புற நோக்கம் தடைபட்டு போகும். அப்படி தடைபட்டு போனால் பிசாசு ஜெயித்து விடுவான். பிசாசை தோற்கடிப்பதற்காகவே, தன்னுடைய மரணம் நிறைவேறுவதற்காகவே கல்வாரி சிலுவையிலே ஜெபித்தார். இதுதான் கர்த்தருடைய பந்தி. பிரியமானவர்கள், உலகம் முழுவதும் பெருமைக்காக சொல்லல, இந்த கர்த்தருடைய பந்தியின் ரகசியத்தை இவ்வளவு திட்டமும் தெளிவுமாக எந்த ஊழியக்காரனும் உங்களுக்கு போதித்திருக்க முடியாது. ஒரு பட்டிக்காட்டுல, ஒரு கிராமத்துல, ஒரு மூலையில கிடக்கிற ஒரு படிப்பறிவு இல்லாத இந்த விக்டர் சேவால் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள், இயேசுவை பிடித்துக் கொள்ளுங்கள், இந்த கர்த்தரின் பந்தியை புரிந்து கொள்ளுங்கள், விசுவாசிங்கள், கீழ்ப்படியுங்கள், அர்ப்பணியுங்கள். தெரியுமா, திட்டம் நிறைவேறுவதற்காக இயேசு கிறிஸ்து சொன்னார், நான்
ஒரு வார்த்தை என் பிதாவை கேட்டிருந்தா ஒரு ஒருத்தனுடைய காதை பேதர் வெட்டி புரிவான். பட்டயத்தை உன் உரையில போடு, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினாலே சாவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் என் பிதாவை ஒரு வார்த்தை வேண்டியிருந்தால் எத்தனையோ லேகியனுக்கு அப்பாற்பட்ட தூதர்களை, ஆயிரக்கணக்கான தூதர்களை அனுப்பி என்னை மீட்டு இருப்பாள். நான் வந்தது மரிக்கவே வந்தேன். நான் வந்தது ரத்தம் சிந்தவே வந்தேன். என் இனத்துக்காக, என் ஜனத்துக்காக, இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காகத்தான் நான் வந்தேன். அது நிறைவேற வேண்டும், அது நிறைவேற வேண்டும், அது நிறைவேற வேண்டும். அதற்காகவே நான் வந்தேன் சொல்லி ஊக்கத்தோடு ஜெபித்தார். அவர் ஜெபம் பண்ண போது வேர்வையின் ரத்த துளிகள் சரீரத்திலே வெடித்து வெளியே வந்தது. ஏன்? நீ நல்லா இருக்கணும், உன் மனைவி நல்லா இருக்கணும், உன் புருஷன் நல்லா இருக்கணும், உன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும். அதற்காகத்தான் அவர் சிலுவையில மரித்தார். அந்த சிலுவை மரணத்தை அடைஞ்சா விடிஞ்சா என் மரணம், நான் வருகை மட்டும் இதை நினைவு கூறும்படி இந்த கர்த்தரின் பந்தியை நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னார். என் அன்புக்குரிய சகோதரே சகோதரியே, இந்த திருவிருந்து பந்தியை, நற்கருணையை, இந்த ராபோஜனத்தை, இந்த கர்த்தருடைய பந்தியை ஒரு நாளும் நீ அசட்டை பண்ணிடாத. இந்த செய்திய ஒவ்வொரு வாரமும் நீ தொடர்ந்து கேளு. உன் கண்கள் திறக்கப்படும், உன் இருதயம் திறக்கப்படும். பரிசுத்த ஆவியானவர் உனக்கு பிரகாசம் உள்ள கண்களை தருவார். நீ ஏழையா இருக்கலாம், தனிமையில இருக்கலாம், வியாதியில இருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், தள்ளப்பட்டிருக்கலாம். இந்த சத்தியத்தை அறிந்து கொள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். செபிப்போம். பரலோகத்தை நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறேன், தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. வைத்தியன் லூக்கா மூலமாய் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. உடைய விலையேறப்பட்ட ரத்தத்துக்காய் நன்றி, உடைய விலையேறப்பட்ட சரீரத்துக்காய் நன்றி. கர்த்தாவே, எங்களுடைய பிரகாசம் உள்ள மனக்கண்களை எங்களுக்கு கொடுத்து இந்த சத்தியத்தை அறிகிற அறிவிலே எங்களுக்கு வளர்ச்சியதற்காக நன்றி. உடைய வேதத்தின் மகத்துவங்களை காணும்படி எங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுத்திருக்க நன்றி. எங்களுக்காக மரித்து உடைக்கப்பட்டு ஆண்டவர் முள்முடிகளை சுமந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தெழுந்து இன்றைக்கு பிதாவினிடத்தில் எங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவரே, இந்த சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காக நன்றி. எங்களை ஆசீர்வதிக்க விரும்பினபடியால் நமக்கு நன்றி. உலகம் எங்கிலும் சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி செய்தி மூலமாய் இந்த செய்தியை கேட்கிற மக்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும், இருதயம் திறக்கப்படட்டும். சாப கட்டுகள் இயேசுவின் நாமத்திலே உடைக்கப்படட்டும். மரண கட்டுகள் இயேசுவின் நாமத்திலே உடைக்கப்படட்டும். வியாதி பலவீனங்கள், மாந்திரீக வல்லமைகள், செய்வன கட்டுகளை இயேசுவின் நாமத்திலே உடைக்கிறேன். கடன் பிரச்சனைகளை இயேசுவின் நாமத்திலே உடைக்கிறேன். தேவனுடைய ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்த்து விடுகிறேன். ஆண்டவரே, கர்த்தாவே, உம்முடைய கிருபையின் கரம் ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கட்டும். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. வார்த்தையை நீங்க மகிமைப்படுத்தின அப்படியால மக்கள் நன்றி. எல்லா துதி கன மகிமை நமக்கு ஒருவருக்கு செலுத்துறோம். எங்கள் மீட்புறச்சோரமா இருக்கிற இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.